Hi guys, I'm welcome to Gamma Crypto. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ETF has been buzz all over buzzங்க. ஸோ ரெண்டு முக்கியமான ETF நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ ரெண்டு முக்கியமான காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இத்தரே இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெப்பே காயின். ஸோ அதுக்கும் இடிஎஃப்க்கும் என்ன லிங்க் அப்படின்றது சொல்ல போறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் சொலானாவோட இடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஐபட் சின்ன ஒரு மேஜிக் பத்தி நம்ம வீடியோல போட்டிருந்தோம். அண்ட் அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்திரியம். ஸோ இத்திரியமோட இடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா அப்ரூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த S1 ஃபைலிங் தான் பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரெக்கார்ட்ஸ் மூலமா கிளியரன்ஸ் எல்லாம் கிடைச்சாச்சு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ எனி டைம் நவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்திரியமோட இடிஎஃப் வந்து அப்ரூவ் ஆகி உள்ள எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வரலாம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இத்திரியம் வந்து ஒரு 2 to 3% பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா ரேலி ஆச்சு. பட் ஆனால் பாத்தீங்க அப்படின்னா இது சப்போர்ட் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா பெப்பே காயினும் பாத்தீங்க அப்படின்னா ரேலி ஆச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெப்பே கம்யூனிட்டியில இருக்க ஒரு வேல் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இந்த பெப்பே காயின் எல்லாம் வித்து இத்திரியம் வாங்கியிருக்காரு. ஸோ பெப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்டா வந்து இத்திரியம் சப்போர்ட் பண்ற மாதிரி பெப்பேயோட ஒரு பெரிய வேல் வந்து பாத்தீங்கன்னா பெப்பே காயின் வித்து இத்திரியம் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ தட் இத்திரியம் மீட்டப் அப்ரூவ் ஆக போகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேனக் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இத்திரியமோட இடிஎஃப் அப்ரூவல் இத்திரியம் இடிஎஃப் எல்லாம் சப்மிட் பண்ணிருக்காங்க வேனக் அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ராகோட போஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ ஃப்ராக் ஆப்வியஸ்லி பாத்தீங்க அப்படின்னா பெப்பே. ஸோ இந்த ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா as soon as இத்திரியம் கொஞ்சம் ரைஸ் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெப்பே காயினும் பாத்தீங்கன்னா கூட சேர்ந்து ரைஸ் ஆயிருந்துருக்குங்க. ஸோ வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு காயின்ஸ் சின்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் இன்னொரு நம்ம ஆப்போசிட் சைட்ல சொலானா. ஸோ சொலானா பாத்தீங்கன்னா நம்ம ETF மேஜிக்லாம் பத்தி சொல்லியிருந்தோம். பட் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சொலானா ETF கண்டிப்பா அப்ரூவ் ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் வந்து கொண்டு வராங்க. நிறைய பேர் மெஜாரிட்டி ஆஃப் கிரிப்டோ மார்க்கெட் 70% வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சொலானா ETF வந்து கண்டிப்பா அப்ரூவ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூம்பர்க்ல இருந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஏர்லி, ரொம்ப ஏர்லி. பிட்காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் இப்பதான் அப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இத்திரியம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹேங்கிங் ஆன் த நைஃப், ரொம்ப பேலன்ஸா ஹேங்கிங் ஆயிட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ளே நீங்க சொலானாலாம் உள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டஃப். SEC வந்து ரொம்ப டிலே பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இத்திரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் டிலே பண்ணாங்க. பட் சொலானா வந்து கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ETF நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல வந்து பேஸ் வந்து பிக்கப் ஆயிருக்கு. ஸோ அந்த பேஸ்ல நீங்களும் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா மறக்காம கமா கிரிப்டோ சேனலை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு செய்யுங்க. தேங்க்யூ.